அம்மா ஒழுங்கு மரியாதைம்மா, தள்ளுங்கம்மா, தள்ளுங்க சொல்லிட்டேன். தள்ள முடியாது, என்ன பண்ணுவ? போடி. யார பத்தி டிச்சுறியாமா? என்ன பண்ணுவீங்க? அவளஞ்சுட்டாமா. என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணு எனக்கே தெரியாது, பாத்துக்காமா. என்ன பண்ணுவீங்க? பண்ணுங்க. ஸ்மால் பாஸ். பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. பில்லு பில்லுன்னு குரலு குத்துன்னு ஓடி வர்றது யாரு? அந்த பில்லடி பகரு பசங்களுக்கு புள்ளிங்க இன்னும் பேரு. காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு, காத்தால ஊத்த வாயில குடிக்குது பாமோரு. கைவாத மூஞ்சிக்கெல்லாம் எதுக்கு எப்பா பீரு? போய் வேலை வெட்டிய பாரு. ஸ்மால் பாஸ், மக்களை நான் மகிழ்விச்சு ரொம்ப நாள் ஆச்சு. மக்களுக்காக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது மாதவன் ஷாலினி கிட்ட லவ் சொல்லுவார்ல, அதை நான் சொல்ல போறேன். நீ அழகா இருக்குன்னு நினைக்கல, நான் உன்னை விரும்புறேன், நான் உன்னை லவ் பண்ணேன். ஆனா இதெல்லாம் நடந்து போது எனக்கு பயமா இருக்கு, சக்தி, பயமா இருக்கு. நல்லா இருக்கா ஸ்மால் பாஸ்? முத்து, எனக்கு பயமா இருக்கு. கக்கூஸ் நீங்க தான் கழுவணும். அது போறேன். கொஞ்சம் தள்ளுங்க. எவ்வளவு நேரம் தான் கிளம்பிட்டு இருப்பீங்க? எவ்வளவு நேரம் கிளம்பிட்டு இருக்கேனா? ஆமா. ஏன் நீ வந்ததுமே கிளம்பணுமா? இப்பதான் தலையை சீவிக்கிட்டு இருக்கேன் நானு. நான் குளிச்சுட்டு நான் பிரஷ் பண்ணிட்டு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க அது வரைக்கும் நீங்க நான் போறதுல இருந்தே கிளம்பிட்டு இருக்கிறீங்க. தள்ளுங்க. ஆமா ஆமா பார்த்தேன். சும்மா சண்டை போட்டு நினைச்சிட்டு என்கிட்ட வயசு வித்தியாசம் நடந்துக்க. நானும் போனா போது பொறுமையா போய்கிட்டு இருக்கேன். என்ன பொறுமையா போயிட்டு இருக்கீங்க? நீ என்ன எல்லாத்துக்கும் சண்டை போடணும் நோக்கத்திலே தெரியா நீ? அப்படிதான் உங்களுக்கு தெரியுது. தள்ளுங்க, நான் கிளம்பணும். அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் நானு? எவ்வளவு 1 மணிக்கு கிளம்பிட்டு இருப்பீங்களா? அது பாசியா? ஆமா, 7 மணி நேரம் கிளம்புறோம் நான் கிடையாது. அம்மா ஒழுங்கு மரியாதைம்மா, தள்ளுங்கம்மா, தள்ளுங்க சொல்லிட்டேன். தள்ள முடியாது, என்ன பண்ணுவ? போடி. யார பத்தி டிச்சுறியாமா? என்ன பண்ணுவீங்க? அவளஞ்சுட்டாமா. என்ன பண்ணுவீங்க நீங்க? என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணு எனக்கே தெரியாது, பாத்துக்காமா. என்ன பண்ணுவீங்க? ஆமா, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை சுட்டியாமா. நானும் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். என்ன எத்தனை வாட்டி தான் சொல்றது? எதுக்கு சண்டை போட்டே இருக்க? வந்துட்டாரு, எங்க சண்டை போடுறதுன்னு அப்படியே விளக்குறதுக்குள்ள வந்துட்டாரு. நீங்க உனக்கு என்ன பிரபா? இங்க வேலைப்பட்டு இங்க பாரு பிரபா, நான் குளிக்க போய் பிரஷ் பண்ணிட்டு அந்த டைம்ல இருந்தே கிளம்பிட்டு இருக்காங்க இன்னும். ஐயோ எங்க பாரு பிரபா, 1 மணிக்கு ஆயிடுச்சு. 1 மணிக்கு போனேன். அவரோட சண்டை சத்தம் கேட்க இவர் மட்டும் தான் வருவாரு, மத்த ஆம்பளை இல்ல. நீங்க போய் கொட்டு வாங்க போங்க. இத வேலையா? போங்க, ஆட்டி வைக்கிறது கொட்டி கேட்க கொட்டிட்டு யாரும் சண்டை போங்க. என்ன பிரச்சனை? பாரு பிரபா, எனக்கு கிளம்ப விட மாட்டேங்கிறாங்க. அவன் சொல்லிட்டா இந்த மாதிரி ஒரு ஒஸ்டான பீப்புள் சமைச்சு நம்ம சாப்பிட வேணான்ற, பட்னியாவே இருக்கும்ன்ற. ஏன்னா சாப்பிட வேணாம். இப்ப என்ன சொல்லிட்டு போனாங்க, கொட்டிக்கிறேன் சாப்பிடுங்கன்னா அவங்களோட வேலை தானே கொடுத்துருக்காங்க. இல்ல இவங்க வீட்டு சோறையை ஆக்கி எனக்கு போடுறாங்க, உனக்கு போடுறாங்க. சொல்லு, இவங்க வேலைக்கு போய் சம்பாரிச்சு சாக்கி ஆக்கி போடுறாங்க. ஆமா, இனி நம்ம அது சாப்பிட வேணாம் பிரபா. சாப்பிடவே வேணான்ற. ஸ்மால் பாஸே கேட்கட்டும், நம்ம சாப்பிடாம மயங்கினாலும் பரவாயில்ல. சரி, ஏன் சாப்பிடலன்னா இது மாதிரி சொல்றாங்க, கொட்டிக்கோங்க அப்படின்னா அவங்க வேலைக்கு போய் அவங்க சாப்பாடு நம்ம ஓசியில சாப்பிடல. ஆமா, புரியுதா? ஸ்மால் பாஸ் சாப்பாடு போடுறாங்க, அது சாப்பிடுறோம். சமைக்கிறது அவங்களோட வேலை. பாத்ரூம் வந்து யாரு கழுவுனா? நான் தானே கழுவுனேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை, அந்த மாதிரி தானே. எப்ப பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போடுறதே அவங்களுக்கு ஒரு வேலையா இருக்கு. பொன்னான மனசே பூவான மனசே வைக்காத இந்து மேல ஆசை, கோபாலே வைக்காத இந்து மேல ஆசை. சும்மா நீ வெறுப்பேத்திட்டு இருக்க. என்னடா ஃபீலிங்கா இருக்கிறேன்னு உனக்கு தத்துவ பாட்டு ஒண்ணு பாடினா பொறுக்காதே. தத்துவப்பட்டு நீங்க பாடாதீங்க. தத்துவப்பட்டு பாடுங்க, நீங்க பாடாதீங்க. வேற ஏதாவது பாடுவீங்க. இந்த தந்துவம் காதுல பாட விட்டா பாட விடுங்க. அது நீ லைக் பண்ணுவது தெரியும் எனக்கு. சரி, அது எல்லாத்தையும் விட்டுட்டு வேலையை பாரு. ஏன் சோகம் பத்துனுக்குறேன், பிரிஸ்கா எழுந்துரு, வேலையை பாரு. சரி, ஓகே. இப்ப என்னால எதுவுமே முடியாது.
என்ன அவளுங்கள் தேட்டு விட்டா சரி நீ மனசுல என்னதான் நினைச்சுன்னு உன்னை பத்தியே? நான் நான் ஒரு கவிஞன்னு உனக்கு தெரியும். இந்த அஜித் குமார்னு சொல்றேன். அதான் சரி உன் மனசுல உன்னை பத்தி என்னடா நினைச்சுன்னு இருக்கிற? நான் அஜித் குமார்ன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அஜித் குமாரா? காதல் கோட்டை படம் பார்த்திருக்கியா? காதல் மன்னன். காதல் மன்னனாமா? அந்த படத்துல அஜித் குமார் அவனுக்கு இன்னொரு ஆள் இருக்குன்னு தெரிஞ்சு அவனை லவ் பண்ணாரு தெரியுமா? அந்த மாதிரி நானும் இந்த லவ் பண்ண கண்டிப்பா ஒரு நாள் லவ் பண்ண வைப்பேன். ஏண்டா இந்த மூஞ்சி அஜித் குமார், அந்த மூஞ்சி திலோத்தமா. ஆமா உங்க காதலை வந்து நீங்க வளர்க்க போறீங்க. ஆமா அது வாழுன்னு வேற நம்புறீங்க. ஆமா. இதெல்லாம் ஓவர்ரா, உனக்கே அடுக்காதுடா டேய். தலை ஃபேன் வெளியே நிறைய பேர் இருக்கிறான், வந்து மொத்துன்னு மொத்திட போறான்டா டேய். தலை ஃபேன் நடிச்சாலும் தளபதி ஃபேன் நடிச்சாலும் வாங்கிட்டு தான் போவேன். அதுதான் வாங்கிட்டு தான் போவேன். உன் கூட சேர்ந்தது என்னையும் சேர்த்துல அடிப்பானுங்க. அதெல்லாம் அடிக்க மாட்டேன், பாத்துக்கலாம். இந்த பேரு இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் வந்து மூட்டை கட்டி வச்சுட்டு ஒழுங்கா இருக்கிற வேலையை பாரு. சரி சரி சரி. ஒரு வேலை இந்து வந்து உனக்கு கிடைக்கல, நீயும் என்னென்னவோ முயற்சி பண்ணி பார்த்து கிடைக்கல, கடைசியா என்ன ஐடியா வச்சிருக்க? கடைசி என்ன அவ்வளவு ரேப் பண்ண வேண்டியதான். ஏய் ஹீரா, எனக்கு சரியா கேட்கல. என்னது இந்து என்ன பண்ண போற? ரேப் பண்ண. ரேப்பா? டேய் ரேப்புன்னா கற்பழிப்பா? அது இல்ல, ரேப். ரேப்புன்னா தெரிஞ்சு சொல்றானா தெரியாம சொல்றாங்க? டேய் இந்த ஆனந்தராஜ் படத்தெல்லாம் பண்ணுவாரு அதுவா? அதான். அட பாவி, ஓ நீ அந்த முடிவுலதான் இருக்கிறியா? வாங்க பிரபா. என்ன வேணா சாருக்கு? ஒண்ணும் இல்ல, நடந்ததுக்கெல்லாம் ரொம்ப மன்னிப்பு கேட்டான், மனசு வருந்துறான். அப்படியா? மன்னிச்சு விட்டுருங்க. இனிமே எதுவும் செய்ய மாட்டான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் வேற பிளான் எல்லாம் வச்சுக்கிறான். இருந்தாலும் நான் மட்டும் அவனை அடிக்கணும்னு ஆசை இல்லை. அவன் தம்பி தான். அவன்கிட்ட பேசினாலும் பேசாட்டியும் சரி, என் தம்பி தான். அவன் அந்த மாதிரி பண்றான். நான் இப்ப அடிக்கலன்னு வச்சுக்கலேன், அந்த இடத்துல இன்னும் பெரிய பிரச்சனையா இருக்கும். மாறி மாறி அடிச்சுட்டு நல்லாவா இருக்கு? நல்லா ரொம்ப தான். இந்த சாரதா அம்மா நம்ம தேவையில்லாத எல்லாத்தையும் சொல்லி விஷம் நம்பர் 1 விஷம். அந்த அம்மா நான் பார்த்து உன்ன மாதிரியே அப்படியே விஷம். நீ எப்படி எல்லாத்தையும் ஒட்டுக்கட்டு வந்து என்கிட்ட வந்து போட்டு கொடுக்குறீங்க கேவலமா? அதே மாதிரி ஒரு கேவலமான விஷம். பக்கம் இருக்கட்டும்பா. நாரதர் காலம் நல்லதுதான் முடியும் பழமொழி இருக்குது இல்ல, அது அண்ணன் நிரூபிச்சு காட்டுவேன். ஆனா அந்த அம்மா அது மாதிரி இல்ல. இவங்க கிட்ட தேவையில்ல. இவன் வண்டியில எம்மா செலவு பண்ணியிருந்தா இன்னைக்கு உன்னையே அடிக்கிறதுக்கு வந்துக்கிறான். ஏய் ஏந்திரு பைத்தியம். என்ன சொன்னா தெரியுமா? இந்து எனக்கு கிடைக்கவே இல்லைன்னாக்கா ரேப் பண்றதுக்கு முடிவு பண்ணிக்கிறான்பா. ஏய் அப்படியா சொன்ன? நான் எங்கடா சொன்னேன்? நான் சும்மா அடிச்சு கூடாது, செருப்பால அடிச்சிருக்கணும். இப்ப செருப்பு எடுத்து அடிக்கிற பாருங்க வாயிலே, திருந்தவே மாட்டான். இல்லப்பா இப்ப சொல்லி குத்தம் இல்லப்பா. இப்ப வெறும் ஐயா கைக்கூலிதான். இப்ப நான் ஆப்ரேட் பண்றது நீங்க தானே? நான் இல்லப்பா, அந்த சாரதாமா ஆப்ரேட். நீங்களா அந்த இந்த அப்படின்னு தானே சொன்னீங்க வந்தோடனே? ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது. நீங்க தான் வரவங்க எல்லாரையும் எனக்கு அண்ணன் ஆக்கிருக்கீங்களா? அந்த சாரதாமா வயசுனா என் வயசுனா அது கூட நான் அண்ணான்னு கூப்பிடுது. அந்த அளவுக்கு எல்லாரையும் மாத்தி வச்சுக்கிறீங்க. வேற பைத்தியம். இவட்ட சொன்னமே யார்கிட்டயே போய் சொல்லிட்டு இருக்காத ரேப் பண்ண போறேன். ஆமாண்டா, ரேப் பண்றது நமக்குள்ள இருக்கட்டும். புரியுதா? அப்படியே பண்ணா கூட அண்ணன் கிட்ட சொல்ற மாதிரி பண்ணிடாதான்னு சொல்ல வந்தப்பா. சொல்லுண்ணா. Small boss.